பிக் பாஸ் சீசன் 8 தெலுங்கு கிராண்ட் லான்ச் நாகார்ஜுனா சார் தலைமையில செம்ம பிரம்மாண்டமா நடந்ததுங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் நாளே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இருந்தது. அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதாவது பிக் பாஸ் சீசன் 8 தெலுங்குல மொத்தம் உள்ளுக்கு போன கண்டஸ்டன்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 பேருங்க. 14 பேரும் தனித்தனியா வீட்டுக்குள்ள போனீங்களா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. பேரா மொத்தம் 7 பேர் உள்ளுக்கு போயிருக்காங்க. நீங்க நினைக்கலாம் இது என்ன பிக் பாஸோவா இல்ல நம்ம காட்டியும் கொடுக்கிறோம் கூட்டியும் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். அதுதான் இல்லங்க. இந்த பேர் எப்படி பிரிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு போர்டுல 3 இமேஜ் இருக்கும். அந்த 3 இமேஜ்ல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா அது ஓபன் பண்ண உடனே அவங்க கேரக்டர் வைஸ் 3 வேடா இருக்கும். அதுக்கேத்தாப்புல அந்த ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் வருவாங்க. வந்தவனே 2 பேரையும் பேரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புறதுதான் நாகார்ஜுனா சாரோட வேலை. சரி, இப்படி பேரா போனதுனால என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாளே சில டாஸ்க் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதுலயே பேரா தான் விளையாடுற மாதிரி இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பேரை அனுப்பும் போது ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் ஒரு மேல் கண்டஸ்டன்ட் இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒண்ணு இனம் புரியாத ஒரு நட்போ காதலோ இல்ல அவங்களுக்கு இடையில ஃபைட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால பிக் பாஸ் டிஆர்பி எகுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இதுல 3 முக்கியமான ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னம்னா இந்த சீசன்ல நோ கேப்டன் சொல்லிட்டாங்க. அடுத்து நோ ரேஷன். அதாவது என்ன அப்படின்னம்னா நம்மளுக்கு சமைக்க வேண்டிய பொருட்களுக்கு நம்ம டாஸ்க் விளாண்டு தான் வாங்குற மாதிரி இதை வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னம்னா இதுல வின்னிங் மணி, அதாவது வின் பண்ணவங்களுக்கு 50 லட்சம் அப்படின்னு சொல்றாங்க. அது கிடையவே கிடையாதாங்க. அது எப்படின்னா நீங்க இந்த 100 நாள் இருக்க பொறுத்து தான் அந்த வின்னிங் மணி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நம்மளுக்கே பார்க்க ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இந்த 50 லட்சத்துக்காக தான் நான் வீட்டுக்குள்ள வந்தேன் அப்படின்ட்டு நிறைய கண்டஸ்டன்ஸ் வந்திருப்பாங்க. ஆனா இதுல என்ன பண்ணாங்க அப்படின்னம்னா இந்த வின்னிங் மணி எவ்வளவு அப்படின்ட்டு ஒரு ஆக்டிவிட்டி ரூம்ல கூட்டிட்டு போய் அங்க ஒரு பாக்ஸை உடைச்சு காமிச்சாங்க. அதுல பார்த்தோம்னா 0 அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுல இருந்தே சொல்றாங்க அவங்க இந்த சீசன்ல வின்னிங் மணி கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே ஃபர்ஸ்ட் வீக் எலிமினேஷன் பண்றப்ப ஒரு கண்டஸ்டன்ஸ் வருவாங்கல்ல, அதாவது ஒரு 50+ 60+ ஏஜ் கேட்டகரியில உள்ள ஒரு கண்டஸ்டன்ஸ் வருவாங்க. அந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் இதுல யாருமே இல்ல. முக்காவாசி யாரு பாத்தீங்கன்னா ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ்ல ஸ்போர்ட்ஸ் பிளேயர் மாதிரி தான் வந்திருக்காங்க. அதனால இதுல பிசிக்கல் ஆக்டிவிட்டி பயங்கரமா இருக்கும். பிசிக்கல் டாஸ்க் நம்ம சொல்லவே வேண்டாம், வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்றாங்க. அடுத்து வீடுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. இதுல தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காடு. கமலஹாசன் ஏற்கனவே ஒரு சீசன்ல சொல்வார்ல காடுகள் இருந்தா புலிகள் இருக்கும் சிங்கங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்வார்ல, அது மாதிரி இது ஃபுல்லாவே வீடு ஃபுல்லா காடுகள் தீம். ஆனா கலர்ஃபுல்லா இருக்கு. அதுலயே சில இடத்துல நாகார்ஜுனா உள்ளுக்கு போய் இந்த காட்டுக்குள்ள யாரு பூனை யாரு புலி யார் ஜெராஃபி அடுத்து யார் சிங்கம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் பிரிச்சு வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா லிவிங் ரூம்ல தான் யார் பூனை யார் புலி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதே மாதிரி இது 3 பெட்ரூம் கான்செப்டா இருக்கு. பெட்ரூம் பீகாக் பெட்ரூம் அந்த மாதிரி ஒண்ணு சொல்றாங்க. இதுவும் நல்லா இருக்கு. 2 ஆக்ஷன் ரூம், வேற ஒண்ணும் இல்லைங்க, ஆக்டிவிட்டி ரூம் தான் 2ஆ பிரிச்சிருக்காங்க. அதுலதான் ஃபர்ஸ்ட் நாள் டாஸ்கே நடந்தது. வெளியில வச்சு டாஸ்க் நடக்கல. அதுக்கு காரணம் என்னன்னா மழை பெஞ்சுக்கு இருந்ததுனால எல்லாருமே கொடையை வச்சுக்கிட்டு தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நாளே ஒரு கண்டஸ்டன்ட வெளியே அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஒருத்தர் உள்ளுக்கு அவங்க ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி கொடுத்து அதுல தோத்தவங்கல இருந்து ஒருத்தவங்களை வெளியே அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுல ஒருத்தர் நாகமணிகண்டன் ஒருத்தர் அவரை எல்லா கண்டஸ்டன்ஸே செலக்ட் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் நாளே வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அவர் டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி அழுகிற மாதிரி நான் இந்த பிக் பாஸ்க்கு எதுக்கு வந்தேன்ல அப்படின்ட்டு அழுகிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பாரு. அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்தது. கடைசியில் அது ஒரு பிராங்க் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கண்டஸ்டன்ட் இதெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா தாங்க இருந்தது. ஆனா என்ன இந்த நாகமணிகண்டா உண்மையிலேயே இதுல டென்ஷன் ஆயிட்டாரு. இவரு என்ன ஃபர்ஸ்ட் டே என்ன கணிக்காம இப்படி வெளியேற்ற பிளான் போட்டீங்களா அப்படின்ட்டு இதுலயே ஒரு குரூப்பிசம் ஆரம்பிச்சிருந்தாங்க சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வீக்கே செம ஃபைட் நம்ம இதுல எதிர்பார்க்கலாம். அடுத்து டோட்டலா 14 கண்டஸ்டன்ஸ் தான் உள்ளுக்கு வந்திருக்கிறதுனால அடுத்து ஒரு 3 பேர், அதாவது ஒரு 6 கண்டஸ்டன்ஸ் ஒயில்ட் கார்டு என்ட்ரில உள்ளுக்கு வரலாம் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கப்படுது. அதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். எல்லாருமே கிட்டத்தட்ட ஆக்டர்ஸ் தான். பெரிய வெளியில காமன் பீப்புள்ல இருந்த கேட்டகரி உள்ளுக்கு வந்த மாதிரி தெரியல. ஒருவேளை ஒயில்ட் கார்டுல கண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. தெலுங்கு பிக் பாஸ் இன்னும் நிறைய டீடைல்ஸ் வேணும், இதை பத்தி நிறைய வீடியோ போடுங்க அப்படின்னா அதுவும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.